தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய அதிதி பக்கத்தில் அண்மையில் அதிகமாக பேசப்படுகின்ற செய்திகள் இடம்பெறுகின்ற இணைய மோசடி தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கை கணனி அவசர தியாழ்நிலை குழுவினுடைய விசாரணை அதிகாரியான திரு ஆஷாட் அவர்களுக்கு வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் ஆஷாட். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் யாதெனில், இந்த சர்ட்ன்னு சொல்லப்படுகின்ற கணனி அவசர தியாழ்நிலை குழுவினுடைய பணிகள் யாவை? ஆமாம், ஆங்கிலத்தில் ஸ்ரீலங்கா சர்ட்ன்னு சொல்வார்கள். பொதுவாக எல்லோருக்கும் அந்த பேரில் தான் அழைப்பார்கள். கணனி அவசர தயார்நிலை குழு பொதுவாக சொல்ல போனால் 2006ஆம் ஆண்டு தாபிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் டிஜிட்டல் யுகத்தின் ஆரம்ப அடித்தளமாக இலங்கையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த காலம். ஆகவே 2006ஆம் ஆண்டு அந்த இணைய வழி பாதுகாப்பு என்பது, அதாவது சொல்வார்கள் சைபர் செக்யூரிட்டி இல்லைன்னா சைபர் ப்ரொடெக்ஷன்ஸ், இவற்றுக்கான ஒரு நிறுவனம் ஒன்று இலங்கைக்கு தேவைப்பட்டது. ஆகவே அவ்வாறு ஒரு நிறுவனமாகத்தான் எங்களுடைய இலங்கை அவசர தயார்நிலை குழு ஐசிடியின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டது. எங்களுடைய நோக்கமாக இருந்தது சைபர் ப்ரொடெக்ஷன், அதாவது இலங்கைக்குரிய இணைய வழி பாதுகாப்பை சரியாக நடைமுறைப்படுத்துவது, அதற்கான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சரி செய்து கொள்வது, மற்றும் அரச, தனியார் மற்றும் மக்களுடைய பிரச்சனைகள் வந்தால் அதற்கான தீர்வுகளை மேற்கொள்வது. இப்படி அந்த விடயத்தை நாங்கள் மேற்கொண்டு சாதாரணமாக 2019ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தனியாக தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டு இதுவரை நாங்கள் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால் எங்களுடைய சேவைகளாக தடயவியல், ஃபோரன்சிஸ், ரிசர்ச் அண்ட் பாலிசி, அதாவது அது சம்பந்தமான விடயங்கள், சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான கொள்கைகளை வகுத்தல், அதோடு சைபர் அப்ளிகேஷன், அதாவது செயலி சம்பந்தமான பாதுகாப்பு அது விடயம், அடுத்தது நெட்வொர்க், அதோடு சோஷியல் மீடியா சம்பந்தமான விடயங்கள் மற்றும் விழிப்புணர்வுகள், கலந்துரையாடல்கள் போன்றவற்றை மேற்கொள்ள இவ்வாறான பல சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது. இந்த வகையில் தற்காலத்தில் தொழில்நுட்ப புரட்சி என்பது தவிர்க்க முடியாதது. ஆமாம். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே அந்த புரட்சி ஏற்படுத்திவிட்டது, அந்த தொழில்நுட்ப புரட்சி என்பது. ஆனால் இதில் இருக்கின்ற சாதக பாதக விடயங்களில் அவதானித்து நாங்கள் ஒரு தராசில் வைத்து பார்த்தால் அதிகமாக பாதகமான விடயங்களில் மக்கள் தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணம் என்னவென்றால், இது தொடர்பாக விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கின்றது. குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள், தெற்காசியா போன்ற, இலங்கை போன்ற நாடுகளில் இலக்கு வைத்து, இதை ஹப்பாக பாவித்து அதிகமான மோசடிகள் இங்கு இலக்கு வைக்கப்படுகின்றது. தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மோசடிகள் தொடர்பாக சிறு வரைவிலக்கணம். ஆமாம், அந்த விடயத்துக்கு போக முன்ன நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்ட நல்லா நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா சம்பந்தமான ஒரு விடயத்தை பார்ப்பதும் எங்களுடைய ஒரு சேவையாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக எவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் ஒரு கருத்து, ஒரு விடயம் இருக்கிறது. 95% என்பது பல தப்புகள் அல்லனா ஸ்கேம்ஸ் இடம்பெறுவது மக்களுடைய அதாவது நெக்லிஜென்ஸ், முறையற்ற செயற்பாட்டினால், கவனஈனத்தினால் ஆகும். அதாவது 95%, அதாவது ஸ்டேட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. ஆகவே எங்களுடைய நிறுவனத்துக்கு சாதாரணமாக முன்னைய வருடத்தில் 16,000 அன்னளவாக 16,000 சோஷியல் மீடியா பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இந்த வருடம் அதை விட தாண்டி போய்கொண்டு இருக்கிறது. என்னவென்றால், மக்களுக்கு அது சம்பந்தமான விடயங்கள் சரியாக எட்டப்படவில்லையா, இல்லை என்றால் அதை எட்டப்பட்டு, அதாவது அதை நாங்கள் சொல்லியும் மக்கள் அதை சரியாக கவனத்தில் எடுக்கவில்லையா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. இப்பொழுது உங்களோட இந்த புள்ளி விவரத்தை நான் கொஞ்சம் பிரித்தறிகின்றேன். 20,000 பேர் என்று சொல்கிறீர்கள். எந்த பாலினத்தவர்கள் அதிகமாக முறையிடுகின்றார்கள்? பொதுவாக சொல்ல போனால் பெண்களிடத்தில் வரும். ஏன்னா பெண்கள் தான் பல விடயங்கள், அதாவது பாலியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், சோஷியல் மீடியா ஹேக் செய்யப்பட்டது என்று சொல்லலாம் இருக்கலாம், பண மோசடியாக இருக்கலாம், அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் சூறையாடப்பட்டதா என்று சொல்லலாம். இவ்வாறு எங்களுடைய அந்த விடயத்தில் சாதாரணமாக அதிலும் 18 தொடக்கம் 25 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இதுக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ சர்ட் நிறுவனம் தனியே தரவுகளை மாத்திரம் சேகரித்து மக்களிடத்தில் அந்த பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணுகின்றார்களா, அல்லது நடவடிக்கை எடுக்கின்ற டிபார்ட்மெண்ட் தொடர்பாக, திணைக்களங்கள் தொடர்பாக? ஆமாம், இதில் இப்படி என்னால் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது 3 வழிகளில் வரும். ஒன்று அழைப்பின் மூலமாக, மற்றும் மின்னஞ்சல் மூலமாக,
அது இல்லாமல் எங்களுடைய நிறுவனத்துக்கு ஆஃபீஸ் விசிட் என்று சொல்வார்கள். நிறுவனத்துக்கு அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வுகளை நாடுகிறார். ஆகவே அவர்கள் பிரச்சனைகளை ஆஃபீஸுக்கு எங்களுக்கு காரியாலயத்துக்கு வந்து பிரச்சனைகள் சொல்லும் போது நாங்கள் அவருக்கு எங்களுடைய முடியுமான அதிபட்ச சேவையை வழங்குகிறோம். பொதுவாக சொல்லப்போனால் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடும். பெண்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். எங்களுடைய ஒரு இன்சிடென்ட் உண்டு சொல்கிறேன், சம்பவம் உண்டு. ஒரு பெண் வருகிறார், அது டெப் ஒன்று எடுத்துகிட்டு வருகிறார். பார்ப்பதற்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒரு டெப். இப்போ அவரிடம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் என்று. அதுபோது அவர் கேள்வி எழுப்புகிறார், மின்னஞ்சல் என்றால் எப்படி? தொலைபேசியினூடாக அனுப்பினால் சரிதானே? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது அது உபகரணத்தை பாவிக்க முடியும், ஆனால் அதற்குரிய தொழில்நுட்ப அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் எந்த அளவு கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று. அதான் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் திங்ஸை பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் தாங்கள் ஸ்மார்ட்டாக நடந்து கொள்வதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. இப்பொழுது அந்த சர்ட் ஆலோசனை வழங்குறீங்க, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க. ஆனால் மோசடியாளர்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள், குறைந்தபாடு இல்லை. நாளாந்தம் தினசரி செய்திகளில் பார்க்கும்போது செய்திகள் அதிகமாக இருக்கின்றது. இதுவரை காலம் உள்ளக மோசடிகளை பற்றி கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது வெளிநாட்டில் இருந்தவர்கள் வந்து இங்கே மோசடிகளை செய்துட்டு இங்கே இருக்கின்ற பணத்தை சூறையாடி கொண்டு செல்கின்ற போக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் பல நாட்டிலிருந்து பணங்கள் வேறொரு வழியால் வெளியேறுகின்றன. அதுக்கு அரசியல் காரணங்கள் பல இருந்தது. இப்பொழுது பார்த்தால் மோசடியாளர்களுக்கு பணத்தை சுரண்டி செல்கின்ற ஒரு ஹப்பாக, ஒரு தளமாக இலங்கை இப்பொழுது இருக்கின்றது. சேட்டுக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லையா? ஆமாம், எங்களுடைய அதிகாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அதாவது சொல்கிறோம் டெக்னிக்கல் அட்வைஸ், அதாவது தகவல் தொழில்நுட்ப ரீதியான உதவிகளைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதையும் தாண்டி உதாரணமாக சொல்லப்போனால் மக்களுடைய பக்கமும் நாங்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பு முறையை கடைபிடிக்குமாறு சொன்னாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. அதில் உள்ள நாட்டில் உள்ள மக்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தி தங்களது நாளாந்த முறைமைகளில் அதை பிரயோகிக்காவிட்டார். உதாரணமாக சொல்லுவோம், நீங்கள் ஃபேஸ்புக்குன்னா இப்படியான செக்யூரிட்டிகளை நீங்கள் பாவிக்க வேண்டும். உங்களுடைய தொலைபேசிக்கு ஓடிபி என்று வந்தால் நீங்கள் அனுப்ப வேண்டாம். நாங்கள் எவ்வளவோ வீடியோக்கள் தொலைக்காட்சிகளில் விழிப்புணர்வுகளை சொல்லியும் இன்றும் நாங்கள் பார்க்கிறோம் ஓடிபியை நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைனா, கம்போடியா, கொரியா போன்ற நாடுகள், அதாவது ஏசியன் நாடுகளுடைய அந்த தரம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. மக்களுடைய அறிவு அந்த அளவு, ஆசைகள் அந்த அளவு. இதற்கு முக்கியமான காரணம் ஆசை. ஆசையை தூண்டுவதற்காக உபகரணமாகத்தான் அதை பயன்படுத்துகின்றார்கள். இப்பொழுது நானும் இந்த துறை சார்ந்ததில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்றபடியால் கேட்கின்றேன். இதில் ஒப்பீட்டளவில் உங்களிடம் 20,000 முறைப்பாடுகள் வருகின்றன. எப்பொழுதும் இந்த தொலைபேசி இணைய மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் ஒரே ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். சரியான தரவுகளை பின்தொடர்ந்து போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை இழைத்தவர்கள் தான் அதில் அதிகமாக இருப்பார்கள். அந்த ஒருவரை பிடிப்பதில், கைது செய்வதில், அவரை சமூகத்தின் முன்னால் நிற்பாட்டுவதில் அதிகமாக எந்த செய்திகளிலும் பார்க்க முடிவதில்லை. ஒருவேளை உங்களுடைய அமைப்பை கடந்து இதில் இணையான பல அமைப்புகள் இருக்கின்றன. நான் சொல்லப்போனால் இப்போ டிஆர்சி அதில் பங்கேற்கின்றது, சைபர் செக்யூரிட்டி காவல்துறை இது சம்பந்தமான விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்றது. உங்களுடைய தொடர்பாடல்களாக அதை கொண்டு வருகின்ற வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் பரிச்சயமாக இருக்கின்றது? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது குறிப்பிட்ட அந்த நயவஞ்சகர் இல்லைன்னா மோசடிக்காரர்களை கண்டுபிடிப்பது என்பது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மிகவும் கடினமானது. ஏனென்றால் ஒரு தப்பு செய்ய வேண்டுமென்றால் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தப்பு செய்யலாம். அவர்கள் ஒருவேளை VPN என்ற யூஸ் பண்ணுவார்கள், பாய்ப்பார்கள். அப்படி இல்லை என்றால் தப்பு செய்கிறவர்கள் அடையாளம் காணப்படாமல் இருக்க அவர்கள் ஒரு முகவர்களாக வேறொரு நபர்களை, அதாவது அது மாணவர்களாக இருக்கலாம், இல்லைனா பண தேவை உள்ளவர்களாக இருக்கலாம், யாரை ஒரு முகவர்களாக அவர்கள் ஹயர் பண்ணுவாருங்க. அதன் மூலம் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். இறுதியில் குறிப்பிட்ட குற்றப்புலனாய்வு விசாரணைக்கும் போது உண்மையாக குற்றவாளியாக கணக்கப்படுபவர்கள் அந்த முதலாம் நபராக இல்லை, இந்த முகவர்களாக செய்யப்பட்டு கொண்டிருப்பவர்கள். ஆகவே என்ற போதிலும் சில விடயங்கள் சொல்லப்போனால் பாலியல்
விடயம் துஷ்பிரயோகமாக இருக்கலாம் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான வன்முறை விடயங்களாக இருக்கலாம். அவற்றை அவ்வாறான விடயங்களுக்கு குற்றப்புலனாய்வு சிஐடியில் நடவடிக்கை எடுத்துள்ளது இல்லாமலும் இல்லை என்ற போவதிலும் ஒப்பீட்டளவில் பிரச்சனைகளை பார்க்கும்போது அதற்கான தீர்வுகள் எந்த அளவு எடுக்கப்பட்டிருந்தது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். திறந்த பொருளாதார கொள்கை உள்ள நாடு. அதிகமாக இன்னும் வருகின்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்றால் பல நாடுகளுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் எங்களுடைய திறந்த பொருளாதார கொள்கை திறந்து விட்டிருக்கின்றது. யாருமே விசா இன்றி இந்த நாட்டுக்குள் வரலாம் போகலாம் என்ற. இதே நேரத்தில் இதை இறுக்கமாக கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் உங்களை சார்ந்த துறை சார்ந்த நபர்களிடம் இருக்கின்றது. இப்பொழுது விஷயத்துக்கு வரும். பண்டிகை காலம். இந்த காலங்களை இலக்கு வைத்து அதிகமாக ஸ்கேம் என்று சொல்லப்படுகின்ற மோசடியான விடயங்கள் நடைபெறுவது வழக்கம். எவ்வாறான மோசடிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன? ஆமாம், ஒரு கால இடைவெளியை வைத்து பல ஸ்கேம் என்று சொல்வார். நீங்கள் சொன்ன மாதிரி மோசடிகள் நடைபெற்றிருக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இன்ஃபர்மேஷன் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். அது எவ்வளவு பெருமதியானது என்பது மோசடிக்காரர்களுக்கு நன்கு தெரிஞ்சு வைத்திருக்காங்க. உதாரணமாக சொல்ல போனால், நீங்கள் ஏதாவது பொருட்களை வாங்குகின்ற ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம், ஒரு வங்கியாக இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பெருமதி வாய்ந்த வாகன விற்பனை செய்கின்ற ஒரு முகவர்களாக இருக்கலாம். உதாரணம் BMW என்று சொல்வார்கள், Audi என்று சொல்வார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த பிராண்ட் அதை வைத்து இவர்கள் பண மோசடி, அதாவது தனிப்பட்ட தரவுகளாக இருக்கலாம், இருக்கலாம், இவற்றை அவர்கள் சூறையாடுவதற்கு முனைவார்கள். ஆகவே ஒரு சீசனல் ஸ்கேம் என்று சொல்வார்கள். இது சீசனல் ஸ்கேம் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்டிகை காலமாக இருக்கலாம், இவ்வாறான ஒரு பிராண்டாக வச்சு இருக்கலாம். இவ்வாறான முறைமைகளில் மக்களை அவர்கள் மிகவும் எளிதாக, அதாவது உங்களால் அது உண்மையா பொய்யான்று கண்டுபிடிக்க முடியாத அளவு கூட அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு குறுந்தகவல் மூலமாகவோ தொலைபேசி கூட மூலமாகவோ இல்லைனா மின்னஞ்சல் மூலமாகவோ குறிப்பிட்ட அந்த ஸ்கேம்ஸ் லிங்காக இருக்கலாம், ஏதாவது வைரஸாக இருக்கலாம், அதை உட்செலுத்தி இல்லைனா பெற்றுக்கொண்டு அதன் மூலம் தனிப்பட்ட தரவுகளை அவர்கள் சூறையாடுவதற்கு முயல்கின்றனர். இப்பொழுது நாங்கள் பேரை குறிப்பிட தேவையில்லை. தனிப்பட்ட ரீதியில் உங்களை பாதித்த அண்மைய சம்பவம் எதுவாக இருக்கின்றது? பல்கலைக்கழக மாணவி தங்களுடைய அம்மாவின் சுயவீனம் காரணமாக, அதாவது ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும், 30 லட்சம் மற்றும் அன்னளவாக தேவைப்பட்டிருக்கும். ஆகவே இவ்வாறு அவர் அந்த குறிப்பிட்ட பெண் யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழக மாணவி, உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது பஸ் வண்டிகளில் போயிட்டு காசு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எப்படியோ அவர்கள் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் ஆவது பெற்றுக்கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவே இன்னும் தேடுவதற்கு இருந்தது. இதில் என்ன விடயம் என்றால், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாதாரணமாக நாங்கள் ஏதாவது டொனேஷன் நன்கொடை தேவை என்றால் எங்களுடைய விடயங்களை போட்டு ஐடி கார்டு, பேங்க் அக்கவுண்ட், ஃபோன் நம்பர்ஸ் இவற்றை வாட்ஸ்அப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ இவ்வாறான சோஷியல் மீடியாக்களில் பதிவிடுகிறார்கள். ஆகவே இந்த விடயத்தில் அந்த மோசடிக்காரர் எப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணி இருக்கிறார் என்றால், அம்மாவுடைய சிம்முக்குத்தான் ஓடிபி வரும். அதாவது நீங்கள் அந்த அம்மாவுடைய கணக்குக்கு தான் அந்த காசு இருக்கிறது. இப்போ காசு எடுக்கணுமெண்டா எப்படி? அந்த ஓடிபி கோட், ஃபோன் தொலைபேசியில் உள்ள அந்த ஓடிபி கோடு இல்லாமல் எடுக்க இயலாது. இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், குறிப்பிட்ட அந்த மொபைல் கம்பெனி நிறுவனத்துக்கு போயிட்டு ஐடி கார்டை கொடுத்து அம்மாவுடைய அதே நம்பருக்கு சிம் எடுத்திருக்கிறார். ஆனால் ஐடி கொடுக்கப்பட்டதும் அம்மாவுடைய அந்த விடயம் தான், அந்த மாணவியுடைய அம்மாவுடைய விடயத்தையே இந்த மோசடிக்காரர் கொடுத்திருக்கிறார். அது எப்படி நடந்திருக்கும் நீங்களும் கொஞ்சம் யோசிப்பீங்க. ஏன்னா ஐடி கார்டு கொடுப்பது குறிப்பிட்ட நபருக்கே ஒழிய 3 நபருக்கு கொடுக்க மாட்டாங்களே. இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணப்பட்டிருக்கென்றால், அம்மாவுடைய பெயர், அக்கௌண்ட் நம்பர், இல்லைன்னா ஐடி கார்டு விடயம், அட்ரஸ், விலாசம் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அம்மாவுடைய புகைப்படத்துக்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட மோசடிக்காரருடைய புகைப்படத்தை அதில் போட்டு குறிப்பிட்ட மொபைல் நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த பழைய நம்பருக்கு புதிய சிம் ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அப்போ என்ன நடந்திருக்கும்? புதிய சிம் இவருக்கு கிடைச்சோடனே மோசடிக்காரருக்கு அம்மாவினுடைய அந்த பழைய சிம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு என்ன, ஓடிபி நம்பரை
பேங்கினுடைய ஓடிபி நம்பர் வரும். பேங்கினுடைய விடயங்கள் ஏற்கனவே வலைத்தளங்கள் அதாவது சோஷியல் மீடியாவில் இவர் இந்த மானை பதிப்பிட்டு இருக்கிறதால இவர் அந்த பேங்கினுடைய விடயத்தை போட்டு ஓடிபி எடுத்து தனக்குரிய அந்த அக்கௌண்ட்டுக்கோ இல்லைன்னா கிரிப்டோ கரன்சின்னு சொல்வார்கள் அவற்றுக்கு அந்த குறிப்பிட்ட பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள். அது எவ்வளவு ஒரு பாரிய விடயம் என்று இதில் பிழை அந்த நிறுவனம் சார்ந்து அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாதா என்றால் இலங்கையில் இப்போதைக்கு அதாவது எந்த ஒரு பொதுவாக ஒரு அடையாள அட்டை என்னும் போது குறிப்பிட்ட நபருடைய விடயத்தையும் முகத்தையும் பார்ப்பதே ஒழிய அந்த அடையாள அட்டை என்பது சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டதா என்றது அவர்கள் இங்கே பார்ப்பதற்கு தவறிவிட்டார்கள். உலகாலம் சிஸ்டம் ராங்னு சொல்றதுல தவறு இல்லை தானே. ஆமாம், அதாவது மோசடிக்காரர்கள் என்று சொல்றது அதாவது நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக சூறையாடுவதைத்தான் நாங்கள் நினைச்சு பார்க்கோம் மாற்றிருக்கோம். இப்பொழுது அதிகமாக சீனர்கள் எங்கள் நாட்டை இலக்கு வைத்து இவ்வாறான மோசடிகளை அதிகமாக செய்வதற்கு காரணம் என்னவாக இருக்கு? ஆமாம், கிட்டடியில் அதாவது நான் நினைக்கிறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் குறிப்பாக சீனார்கள் 150 அண்ணளவாக கைது செய்யப்பட்டார்கள். அதில் சீனியர்கள் இருந்தார்கள் மற்றும் இந்தியர்கள் மற்றும் தாய்வான். இவர்கள் அதில் சீனர்கள் அதாவது பாஸ்போர்ட் இந்த இதை சட்டவிரோதமாக வைத்திருந்தவர்கள். அதாவது அவர்களிடமிருந்து 300க்கும் மேற்பட்ட தொலைபேசி மற்றும் 100க்கும் மேற்பட்ட கணனி கைப்பற்றப்பட்டிருந்தது. இவர்கள் சூட்சுமமாகத்தான் அந்த விடயத்தில் ஈடுபட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் டார்கெட் பண்ணினது ஏஷியன்ஸ் நாடு. ஆகவே இந்த ஏஷியன்ஸ் கண்ட்ரியில் இலங்கையை டார்கெட் பண்ணினது இவர்கள் 2 விடயம். முதல் விடயம் அதாவது அரசாங்கத்தில் பென்ஷன் எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க தானே, டீச்சர்ஸ்மாக இருக்கலாம், வேறு வேறு விடயங்கள் அரசாங்கத்திலிருந்து ஓய்வூதியம் பெறுவர்கள் அவர்களையும் மற்றும் தூர பிரதேசத்தில் உள்ள நபர்கள், அதாவது பொதுவாக அவர்களுக்கு தொழில்நுட்ப சார்பான அறிவு அந்தளவு இருக்காது ப்ராக்டிக்கலி. ஆகவே அவர்கள் டார்கெட் பண்ணினார்கள். அடுத்து இரண்டாவதாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவர்கள் எவ்வாறென்றால் அதாவது ரொமான்ஸ் ஸ்கேம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு காதலிமாய் அவர்கள் செயற்பட்டு அவர்களிடமிருந்து பணத்தை தங்களுடைய வங்கிக்கு போட சொல்வது, இல்லைனா குறிப்பிட்ட லிங்கை கிளிக் பண்ணி அதனூடாக அவர்களுடைய டிவைஸை இல்லைனா வங்கி கணக்கை ஹேக் செய்வது. அதே போன்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓய்வூதியம் பெறுவர்கள் மற்றும் தூர பிரதேச உள்ளவர்களை எப்படி அவர்கள் டார்கெட் பண்ணினார்கள் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சாதாரணமாக அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு பணம் கொண்டிருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஊடாக நீங்கள் இவ்வளவு மாதாந்தம் டிபாசிட் பண்ணினால் உங்களுக்கு நாங்கள் அதை விட கூடுதலாக பணம் தருவோம். எங்களுக்கும் அதாவது ஆஃபீஸ் விசிட், அதாவது எங்களுக்கு நாளாந்தம் வருகின்ற ஒரு விடயம்தான். அது மாதிரி ஒரு ஓய்வூதியம் பெற்ற ஒரு ஆசிரியர் வந்திருந்தார். அவர் சாதாரணமாக 5 லட்சம் அளவில் இதுவரை இழந்திருந்தார். அது எப்படி என்றால் ஒரேயடியாக அவர்கள் பணத்தை சூறையாடுவதில்லை. அதாவது ஒரு மனிதனுடைய மென்டல் அதாவது அந்த உளவியல் ரீதியாக அவர்கள் நன்கு கவனிக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு முதலாவதாக ஒரு 10,000 டிபாசிட் பண்ணினான்கிறா உங்களுக்கு ஒரு 3,000 5,000 திரும்ப டிபாசிட் தருவார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன். ஆகவே அதுக்கு பிறகு ஒரு 20,000 அப்படி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அவர்களை போட ஒரு பல்க் அமௌண்ட் ஒன்று சொல்வார். பெரிய அமௌண்ட் போட்ட பிறகு அதில் வைப்பு செய்த பிறகு முற்றுமுழுதாக அவர்களுடைய ஃபோன் பிளாக் செய்யப்படும், எந்தவித கோல் கான்டாக்டோ இருக்காது. அதுக்கு பிறகு அப்பொழுதுதான் இவர்கள் முழிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இது தொடர்பாக விழிப்பூட்டல்களை நீங்கள் கண்டிப்பாக உங்களை சார்ந்தவர்கள் நீங்களாக கூட இருக்கலாம், உங்களை மூத்தவர்கள் பென்ஷனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்த காசுகளை ஒரே செகண்டில் இழப்பது சாதாரண விடயம் அல்ல. நிச்சயம் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக வேண்டுகோள். இந்த வகையில் இதுவரை நடந்த இந்த ஸ்கேம் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் எவ்வளவாக இருக்கும்? ஒரு கணிப்பின்படி சாதாரணமாக 30 பில்லியன் ஏஷியன்ஸ் கண்ட்ரியில் பில்லியன் டாலர்ஸ். ஆமாம், அது இலங்கையின் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், என்ன அந்த அளவு இவர்கள் நாளாந்தம் சூறையடி தான் இருக்கிறார்கள். ஒரு
கணிப்பின்படி இது வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ். அதை அப்படி பார்த்தால் உலக அளவில் எந்த அளவு அவர்கள் சூறையாடி இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க முடியும். எங்களுக்கு அது எந்த அளவு அவர்கள் மக்களை சூறையாடுகிறார்கள் பல விடயங்களை கையாண்டு, அதாவது தொழில்நுட்பத்தை கொண்டு. அதாவது தொழில்நுட்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு கூரிய கத்தியின் 2 முனை என்று சொல்லலாம். அதை நல்லதுக்கும் பாவிக்கலாம், கெட்டதுக்கும் பாவிக்கலாம். ஆகவே அவர்கள் இவ்வாறு ஒரு கெட்ட விடயத்துக்கு பாவிக்கும் போது எங்களுடைய மக்கள் அந்த தொழில்நுட்ப அறிவை நன்கு பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எந்த அளவு நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது செய்தியின் மூலமாகவோ, விழிப்புணர்வு மூலமாகவோ, வீடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ, சோஷியல் மீடியா மூலமாகவோ சொல்லியும் கூட நாளாந்தம் பிரச்சனை எங்களுக்கு அதிகரித்து கொண்டது இருக்கிறதே ஒழிய குறைந்தபாடு இல்லை. நீங்கள் மாத்திரம் சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை என்றது நீங்கள் சொல்லுகின்ற ஒரு கதையிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். அதாவது தொலைபேசி இலக்கத்தை புதிய சிம்மை இன்னொருத்தன் எடுக்க முடியும் என்றால் உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் எவ்வாறு இதில் சரியான முறையில் பாதுகாப்பாக இருந்து கொள்ள முடியும்? அது சார்பாக அவர்களும் அங்கே விழிப்பாக இருக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள்? ஆமாம், இதில் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட தரவுகள், பர்சனல் ஐடென்டிஃபையர் இன்ஃபர்மேஷன் சொல்வார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஒரு டிக்டாக் எடுத்துக்கொள்வோம், ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட நபருடைய அவர் சாப்பிடுற என்னது, தூங்குறது எங்கே, காதலஞ்சாரு, பிரேக்கப்பா, அதாவது அவருடைய சுற்றுலா எங்கே போகிறாரு, எங்கே வேலை செய்கிறாரு, உச்சி முதல் சுருக்கமாக சொல்ல போனால் பசுமுக போறதை தவிர அனைத்தையும் அவர்கள் அங்கே பகிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த சூறையாடுவர்களுக்கு, ஹேக்கர்ஸுக்கு வந்து அந்த தனிப்பட்ட தரவுகளை எடுப்பது என்பது மிகவும் ஒரு சிரமப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. நாங்கள் யோசிக்கிறோம் அது ஹேக்கர்ஸ் தானே. உண்மையாக ஹேக்கர்ஸ் என்று சொல்லும் போது அது அவ்வளவு எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான தொழில்நுட்ப ஸ்டடி பண்றார்கள் முழுக்க. குறிப்பாக நான் டிக்டாக்கு போனால் ஒருவருடைய ஒட்டுமொத்த பூர்வீகமும் அதில் அவர்களே கக்கியிருப்பார்கள். எங்கே போகிறோம், என்ன வருகின்றோம், என்ன செய்கின்றோம், அதை அவர்கள் நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை போய் வந்து உங்களை பற்றி அவர்கள் போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சமூக வலைதளத்தை பார்த்தாலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமாம், அதான் ஏற்கனவே சொன்னேன். 95% தவறுகள் நடப்பது மக்களுடைய பிழையான முறையினாலே ஒழிய இணைய வழிபாட்டின் அந்த இணைய செயற்பாட்டின் முறையினாலேயே இல்லை. அது ஒரு கணிப்பின்படி கூறப்பட்ட ஒரு விடயம். ஆகவே பல விடயங்கள் இதில் நாங்கள் கலந்துரையாடலாம். உங்களுடைய சர்ட் அமைப்புக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக. ஆமாம், இன்றைக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு எங்களுக்கு அழைப்புகள் என்று பொறுத்தவரையில் 150க்கும் மேற்பட்ட அழைப்புகள், 100க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்களுடைய முறைப்பாடுகள் மற்றும் எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு 10-15 இடைப்பட்ட முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கு. ஆகவே இன்றைக்கு மற்றும் ஆகவே எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கேம் கொண்டு வந்தது. அதாவது மின்னஞ்சலுக்கு நீங்களும் அது ஒருவேளை இதுக்கு உட்பட்டிருப்பீர்கள் நேர்கள் என்ற வகையில். அதாவது இலங்கை ஜனாதிபதி நூடாக ஒரு நன்கொடை என்ற அமைப்பில், அதாவது அவர் வழங்குவதாக கூறி 50,000 தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த 50,000 தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த குறிப்பிட்ட அந்த லிங்கை கிளிக் செய்து போயிட்டு அதிலுடைய விடயங்களை நிரப்பி, அதில் ஒருவேளை ஃபோன் நம்பர், தொலைபேசி இலக்கத்தை கேட்கலாம். இல்லை என்றால் உங்களுடைய வங்கி, அதாவது கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டுடைய விடயங்களை கேட்கலாம். ஆகவே இவ்வாறு ஜனாதிபதி உங்களுக்கு நன்கொடையாக 50,000 தரப்போகிறார். ஆகவே இதை நீங்கள் இந்த லிங்கினூடாக போயிட்டு நிரப்புங்கள் என்று சொல்லி உங்களுடைய மிகவும் கான்ஃபிடென்ஷியல், மிகவும் தனிப்பட்ட உரித்தான தரவுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய தனிப்பட்ட முக்கியமான விடயங்களையோ சூறையாடுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதாவது நடைமுறை, அதாவது இன்று இது உருவாகி இருக்கின்ற ஒரு ஸ்கேம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி காலத்துக்கு காலமாறு மாறுபட்டு கொண்டே தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு இம்மாதிரியான ஒரு ஸ்கேம் வந்திருக்கிறது. உங்களுடைய இந்த விடயங்கள் மூலமாக முடிந்தளவு தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள், தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து வாட்ஸ்அப் தொடர்பான மோசடியான விடயங்கள் தற்போது அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக சொல்லுங்கள். அது ஒன்று கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விடயம். வாட்ஸ்அப் என்று சொல்லும்போது அது வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக், அடுத்தது டெலிகிராம், இந்த மூன்றையும் வைத்து அந்த மோசடிக்காரர்கள், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் சைனாவாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், இவர்கள் நம்முடைய நாட்டை டார்கெட் பண்ணுறார்கள், குறிவைக்கிறார்கள். இவர்கள் எப்படி என்றால்
முதலில் இந்த வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ ஃபேஸ்புக்கிலோ ஒரு உயர்மட்ட நபரை, அது ஒரு வைத்தியராக இருக்கலாம், ஒரு மீடியா உள்ள ஒரு உயர்மட்ட அதிகாரியாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு லோயராக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு பாராளுமன்ற அமைச்சராக கூட இருக்கலாம். உயர்மற்றவர் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கலாம். இவர்கள் என்ன செய்கிறால், முதலாவதாக உதாரணம் சொல்லுவோம், நாங்கள் ஒரு தொலைக்காட்சியிலோ வானொலியோ வேலை செய்கின்ற ஒரு உயர்மட்ட அதிகாரி, அவர் எவ்வாறு இதை அணுகிறார்கள் என்றால், இந்த மோசடிக்காரர்கள் அவர்களுக்கு எங்களுக்கு வந்த ஒரு சம்பவம் இது. அந்த ஹேக்கர்ஸ் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இலங்கை ஜனாதிபதியினுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி மீடியா குழுவிலிருந்து கதைக்கிறோம், உங்களுக்கு இரவைக்கு ஒரு இன்டர்வியூ, அதாவது மீட்டிங் ஒன்று இருக்குது, கலந்துரையாடல் ஜூமில். ஆகவே நாங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று அனுப்பியிருக்கிறோம், இந்த ஓடிபியை நீங்கள் எங்களுக்கு தாங்க, அப்போ உங்களுக்கு இரவைக்கு நான் உங்களை ஜூமில் ஜாயின் பண்ணணும். ஆகவே பொதுவாக இவர்கள் அந்தளவு யோசிக்க மாட்டார்கள், ஏன் அவருடைய வேலை பழுக்கு மற்றியில் அதை அவ்வளவு யோசிப்பது குறைவு. அவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக அந்த ஓடிபியை கொடுத்துறார். இப்போ என்ன செய்கிறேன்றால், அந்த குறிப்பிட்ட அந்த ஊடகவியலாளரின் அந்த வாட்ஸ்அப் கணக்கு முற்றுமுழுதாக அந்த ஹேக்கர்ஸ் பக்கம் செல்கிறது. எப்படி என்றால், அவர் என்னென்ன செட் பண்ணியிருப்பார், அவருடைய கண்டக்ட் லிஸ்ட் என்னென்ன யாரெல்லாம் இருக்கிறாங்க, கன்ஃபிடென்ஷியலான தகவல்களாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாம் ஹேக்கர்ஸ் கிட்ட போயிட்டு, இப்போ அதன் மூலம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட நபர் மாதிரி அவர்கள் அந்த கண்டக்டில் இருக்கிறவர்களிட அதாவது மெசேஜ் போடுறாங்க. இப்படித்தான் நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் மேற்கொண்டு இருக்கிறேன், என் பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு குயிக்காக அவசரமாக ஒரு 50,000 காசு போடுங்களேன். அப்படி இல்லை என்றால், எனக்கு ஒரு அவசர விடயம் ஒன்று இருக்குது, நான் இப்போ ரோட்டில் என் கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது, குயிக்காக அந்த நபருக்கு கொடுக்கணும் காசு, எனக்கு ஒரு 20,000 போடுங்களேன். அதாவது அந்த முறையில் ஒரு வைத்தியராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒரு ஏனென்றால், இப்போ ஒரு உயர்மட்ட அதிகாரியிலிருந்து தான் இவங்க அடுத்த நபர்களுக்கு மெசேஜ் போடுறது வாட்ஸ்அப்பினூடாக. இப்போ அவர்களும் நம்புகிறாரா, எனக்கு தெரிஞ்சவர் தான் இப்படி ஒரு பெரிய ஒருத்தர், இவர் போய் செல்ல மாட்டார் என்று சொல்லி உடனடியாக வங்கி கணக்குக்கு, அந்த ஹேக்கர்ஸ் கொடுத்த வங்கி கணக்குக்கு காசு போட்டுருது. அப்போ நீங்கள் ஒன்றை யோசிக்கலாம், அப்போ வங்கி கணக்கு மூலம் அந்த ஹேக்கர்ஸை கண்டுபிடிக்கலாம் தானே, அது உண்மை, அப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனால் எப்படி என்றால், அந்த வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களையும் ஹேக்கர்ஸ் அங்கே அடுத்த சைடில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எப்படி என்றால், ஒரு இறந்தவருடைய வங்கி கணக்காக இருக்கலாம், ஒரு தூர பிரதேச ஒருவருடைய தொழில்நுட்ப அறிவு குறைந்த ஒருவருடைய அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்து உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். இல்லை என்றால், ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு வேலை தருவோம், அந்த வேலைக்கு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கணும் என்று சொல்லி பல முறைகளை முகவர்களாக அந்த வங்கி கணக்கை உருவாக்கி எடுத்து அந்த வங்கி கணக்கு தான் இந்த காசை வந்து அவர்கள் வைப்பிலிடுமாறு கூறுவது. அதன் பின்பு அந்த வங்கி கணக்கிலிருந்து கிரிப்டோ கரன்சி மூலம் அவர்களுடைய கணக்குக்கு ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்வது. அப்படி பெற்றுக்கொண்டால் அது கண்டுபிடிப்பது என்பது சாத்தியம் அல்ல சாதாரணமாக. ஆகவே இவ்வாறு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணித்தான் அவங்க எடுக்கிறார்கள். இதில் ஊடகவியலாளர்கள், மினிஸ்டர்ஸ், வைத்தியர்கள், ஆசிரியர்கள் என்று உயர்மட்ட வியாபாரிகள், அப்படி பல விடயங்கள் இவங்க ஓடிபியை கொடுத்து, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட். நாங்கள் என்ன சொல்கிறோம், இவர்கள் என்ன இருக்கின்ற உங்கள் நிறுவனம் சார்ந்து யாரும் சிக்கியிருக்கிறீர்களா? பொதுவாக இல்லை, எங்களுடைய நிறுவனம் சார்ந்த ஒருவர் சிக்கி இல்லை என்று. ஆனால் எங்கள் நிறுவனத்தில் டிகிரி முடித்த, அதாவது அவருக்கு கற்பித்த ப்ரொஃபஸர், ஐடி ஒரு பெரிய நிறுவனம், அவர் ஓடிபி கொடுத்திருக்கிறார்கள். அதை எப்படின்னு பாருங்க. அப்ப அந்த அளவு உயர்மட்ட அறிவில் இருந்தும் ஓடிபியை கொடுத்திருக்கிறார்கள். கற்றவர்களும் இதில் அதிகமாக. ஆமாம், ஏன்னாலும் அவர்கள் ஒரு முன்வைக்கின்ற ஆர்கியூமெண்ட் தான், இப்ப நீங்கள் என்னிடம் ஓடிபி கேட்கிறீர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பன் தானே கேட்டது ஓடிபி, அதனால நான் கொடுத்தேன். நாங்கள் நிகழ்ச்சியை செய்துட்டு இப்படி வெளியே போகும்போது எங்களுக்கே அந்த விஷயத்தை நாங்கள் அந்த வேலையில் சிக்கின்றோமோன்றது கூட எங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் சொல்றது வந்து அவங்கக்கிட்ட, நீங்க நண்பனா இருந்தாலும் ஓடிபி என்பது உங்களுக்கு உரித்தானதே ஒழிய உங்கள் அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ நண்பனோ, நான் சொல்றது இலங்கை ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், அவர்களுக்கும்
யார் என்றாலும் ஓடிபி என்றது கொடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு உங்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கவே வேணாம். நகைச்சுவைக்காக இந்த இடத்துல நான் பகிர்றேன். இப்போ நாங்களும் இந்த தொடர்ச்சியாக நிகழ்வுகள் செய்திகளில் ஏதோ தெரிந்த விடயங்களுடைய நமக்கும் இப்படி ஒரு விஷயம் வந்தது, ஓடிபி விஷயம். நான் என்ன சும்மா வேறு நம்பரை திருப்பி 4 தடவை நான் மாற்றி கொடுத்தேன். அவன் 4 தடவைக்கு மேலே 5 தடவைக்கு மேலே பொறுமை இழந்துட்டாங்க. நல்லா பேட் வேர்ட்ஸ்லாம் அவன் போட எனக்கு ரிப்ளை பண்ணி விட்டாங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சு அவங்க செய்கிறாங்க இந்த விஷயங்களை. அது எந்த அளவு நாங்கள் அவ்வாறு விழிப்புணர்வுகள் செய்தும் பல சோஷியல் மீடியாவில் அதை தெரியப்படுத்தியும் கூட இந்த ஓடிபி என்ற அந்த சமாச்சாரம் முடிந்த பாடில்லை. அதிலும் நான் இப்போ சொன்ன வாட்ஸ்அப், அது எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குறாங்க, மூளை முடுக்க எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் அதில் இருக்கின்ற ஸ்மார்ட்டான ஆப்ஸ் ஸ்மார்ட்டாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் விழிப்புணர்வு மிக மிக குறைவு. அது தொடர்பாக நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். மூத்தவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அதிகமாக தொழில்நுட்பம் தொடர்பாக அறிவுகளை போதிய அறிவுகளை அவர்கள் கிடைக்காத ஒரு காரணத்தால் அவர்கள் நிச்சயம் இப்படியான மோசடியான நபர்களால் ஏமாற்றக்கூடும். இந்த வகையில் இவர்கள் தொடர்பான நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள், தண்டனைகள் எவ்வாறு இருக்கின்றது? ஆமாம், இலங்கையில் இப்போதைக்கு ஆன்லைன் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று அமுல்படுத்தப்பட்டிருந்தும் அதற்கான செயற்பாடுகள் நடைமுறையில் எந்தளவு செயற்படுகிறன்றது எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை. அந்தளவு அது அடுத்த வருடத்தில் இந்த ஒரு வேளை நடைமுறைக்கு செயற்படுத்தக்கு வரலாம் என்றாலும் ஆன்லைன் ஆக்ட் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது இருந்த போதிலும் இப்போதைக்கு அது செயற்படுத்துவதில்லை. அது அதற்கு பாரமாக கிரிமினல் ஆக்ட், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரியான அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தான் இப்போதைக்கு அந்த புலனாய்வு சிஐடி மூலமாக இதற்கான விடயங்களை மேற்கொள்கிறார்கள். இதில் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னப்பட்ட விடயத்துக்கு ஒரு சார்பான ஒரு கூற்று. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுடைய ஃபோனில் செயலிகளை இன்ஸ்டால் பண்ணுறோம், ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் யோசித்ததில்லை, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதில் எலோண்டு வந்திருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம், அழுத்திட்டே போகிறோம், ஒருபோதும் யூஸ் பண்ணல. இப்போ ஒரு கல்குலேட்டர் ரெண்டு நாங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன்டா அதுக்கு கேமராவை பெர்மிஷன்ஸ் எலோ பண்ணுறது அவசியம் தேவையில்லை. இதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்லணும் நல்லமன்னு நினைக்கிறேன். ஒரு பாடசாலை சிறுமி எங்களோட ஆஃபீஸுக்கு வந்திருந்தா. அதில் என்ன விடயம் நடந்திருக்கிறேன்டால், அந்த குறிப்பிட்ட அந்த சிறுமி ஃப்ளஷ் லைட்ன்னு அந்த எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறார். அப்போ ஃப்ளஷ் லைட்டில் என்ன மாதிரி கேட்டிருக்கிறேன்டா, கேமரா, வாய்ஸ், கண்டெக்ட்ஸ் எல்லாம் பெர்மிஷன் கேட்டிருக்கு. இவவும் எல்லாம் ஓகேன்னு கொடுத்துருக்குறார். சாதாரணமாக ஃப்ளஷ் லைட் பண்ணுறதுக்கு கேமராவோ வாய்ஸோ அனுமதி பெர்மிஷன் தேவையில்லை. இப்போ ஒரு நாள் வீட்டில் பவர் கட் போயிட்டு இருக்கு. இவன் என்ன செஞ்சிருக்கிறேன்டா, டேட்டாவும் ஒன்றில் இருக்குது, அந்த ஃப்ளஷ் லைட்டை ஆன் பண்ணியிருக்கிறேன் இருட்டுனால ஃபோனில். இப்போ என்ன நடந்திருக்கிறேன்டா, அந்த ஹேக்கர்ஸ் பின்னாடி இருந்து அந்த ஃபோனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். இங்கே சிறுமியினுடைய பாடசாலை சிறுமியினுடைய அந்த விடயம், அதாவது உடை மாற்றுவதற்கு தான் ஃப்ளஷ் லைட் போட்டு இருக்கிறார் ஃபோனில். ஆகவே என்ன நடக்கிறேன்டா, உங்களுக்கு அதுக்கு பிறகு சொல்ல வேண்டியது இல்லை, முழு பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒன்றோ காசு தாங்க, இல்லை என்றால் என்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோவில் இவ்வாறு செயற்படுங்க. இப்போ நாங்கள் ஒருபோதும் யோசிப்பதில்லை. மக்கள் விடும் பெரிய தவறு, ஒரு ஆப் இன்ஸ்டால் செய்யும் போது குறிப்பிட்ட ஒத்தன்டிகேஷன், அதாவது சட்ட ரீதியாக உண்மையாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் செய்யப்படுகின்றதா, அப்படி இன்ஸ்டால் செய்யப்பட்டாலும் அதற்குரிய பெர்மிஷன் நாங்கள் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் யோசிப்பதில்லை. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தொடர்பாக பலருக்கு இன்னுமே சரியான முறையில் போதிய விளக்கம் இல்லை. இப்போது ஆப்பிள் ஸ்டோரை பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பிள் அது க்ளவுட்ஸ் கொடுக்குற அது நமக்கு அந்த ஆப்ஸ்கள் இருக்குது. அது மாதிரி சாம்சங் சொன்னால் சாம்சங் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஆப்ஸ் இருக்குது. ஆனால் எல்லோரும் சமூக வலைதளங்களில் ப்ரொமோட் பண்ணுகின்ற ஆப்ஸ், இணையதளங்களில் வருகின்ற ஆப்ஸ், யூடியூப்களில் ஏதோ வகையில் தேர்ட் பார்ட்டி மூலம் வருகின்ற ஆப்ஸுகளை இன்ஸ்டால் பண்ணுகிறார்கள். அது தொடர்பான ஒரு விளக்கங்களை இந்த இடத்துல சொல்லுங்க. இப்போ பொதுவாக எல்லோரும் பார்க்குறது வேண்டாம், ஃபுல் பெர்மிஷன், ஃபுல் ஒரு செயலினுடைய முழுமையான விடயங்களை பெற்றுக்கொள்ளணும் என்றால் ஒரு குறிப்பிட்ட பணம் உண்மையாக கூகுளுக்கோ ஆப்பிளுக்கோ பேமெண்ட் பண்ணணும். இவர்கள்
குறுக்கு வழியாக போயிட்டு எப்படி என்றால் ஒரு வெப்சைட்டில் பாதுகாப்பற்ற வெப்சைட்டில் போயிட்டு அந்த செயலியை டவுன்லோட் பண்ணுறாங்க. அப்போ அதன் மூலம் அந்த ஹேக்கர்ஸ் அவர்களுடைய அந்த வைரஸையோ கண்ட்ரோலையோ போட்டு தான் இருப்பார்கள். என்றால் யாரும் ஃப்ரீயாக கொடுப்பதில்லை. அப்படி ஃப்ரீயாக கொடுப்பதற்கு அவர்கள் நல்லவர்களும் இல்லை. ஆகவே அப்படி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் இருந்து பெற்று இவர்கள் இன்ஸ்டால் செய்வதனால் இவர்கள் இவ்வாறான பாரதூரங்களுக்கு உட்செலுத்துகிறார்கள். ஆகவே இவர்கள் கவனிப்பதில்லை தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் செய்யும் போது என்ன மாதிரியான இவர்கள் பிரச்சனை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் போகலாம், எங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் போகலாம், அந்தரங்க விடயங்கள் அவர்களை சூறையாடலாம். இவற்றை ஒன்றும் கவனிப்பதில்லை. அதாவது குறுக்கு மட்டத்தில் போயிட்டு ஃபுல்லாக இருக்கிற அந்த பணம் கொடுத்து வாங்கக்கூடியதை தேர்ட் பார்ட்டி அவங்க ஏற்கனவே போட்டிருப்பார்கள், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வது. இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்லிக்கொள்கின்ற விடயம் யாதெனில் முக்கியமாக 2 வகையான தொழில்நுட்பங்கள் அதிகமாக தொலைபேசிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று ஆப்பிள், அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம். இதில் ஆப்பிள் ஐஃபோன் பாவிப்பவர்கள் அந்த ஆப்பிளுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கின்ற எல்லாத்தையும் அந்த ஆப்ஸ் இருக்கின்ற அந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்வது சிறப்பு. ஏனென்றால் ஆப்பிள் என்று இருக்கும் அதில் தேர்ட் பார்ட்டி என்பது நீங்கள் அவர்களாகவே உருவாக்கி உள்ளே பரப்பி விட்டிருப்பார்கள். மோசடியான முறையில் பல விடயங்கள் இருக்கின்றன. உங்களோட பேங்குகளை கூட ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டுகள் எல்லாமே நீங்கள் பேங்க் நம்பர்களை கண்டாக்டுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆப்பிளாவது ஓரளவு ப்ராடக்ட் என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னா மேக்கின்டாஷ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது ஒரு வகையில் பாதுகாப்பான செயலி. ஆனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு பாவிக்கும் போது மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் தட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். அதில் நீங்கள் யாருமே அதில் வந்து அதிகமாக நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதில் கூட நீங்கள் சாம்சங் அல்லது அந்த ஆண்ட்ராய்டு இருக்கின்ற தொலைபேசி தொடர்பான அப்ளிகேஷன் அந்த கம்பெனியுடைய நேம் இருக்கும், அதை மாத்திரமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைப்பது ஓரளவு சிறப்பு. இதெல்லாம் செய்த பிறகு நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் சொல்ல முடியாது. ஏதோ வகையில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எப்போ உங்களோட கையில் இருக்குதோ அப்போவே யாரும் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் அர்த்தம். ஏனென்றால் இன்னொரு விடயம் நாங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம், இல்லை ஒரு பிராண்டட் ஒரு ஷூவோ அல்லது ஒரு ஷர்ட்டோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இப்படி நம்ம கதைத்தால் கூட அடுத்த நிமிடம் எங்களுக்கு பாப்பப்பில் வருது விளம்பரங்கள். இங்கே காதுகள் வந்து மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல தொலைபேசிக்கும் இருக்கின்றது. உங்களை அவதானித்து கொண்டிருப்பதற்கு பல சக்திகள் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆமாம், இந்த விடயத்தை நான் கூறத்தான் நினைத்தேன். இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் போயிட்டு ஒரு பேக் இல்லைனா ஏதாவது ஒரு பொருட்கள் நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீர்கள். அடுத்த நொடி உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அது வந்து அட்வர்டைஸாக காணும். கண்டிப்பாக அது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, எப்படி அது வந்துட்டு ஏதாவது ஒரு கடவுளா, எப்படி நான் அங்கே சர்ச் பண்ணி இப்படி வரும். இல்லைனா நான் எங்கேயோ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேடி இருப்போம், அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி வரும். ஏன்னா யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒன்று பார்க்கும்போது அந்த குறிப்பிட்டு நாங்கள் சர்ச் பண்ணினது தான் ஹெட்டாக வரும். இப்போ நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இந்த ஆப்ஸ் வந்து மக்களுடைய தரவுகளை எவ்வாறு சூறையாடுகிறது என்றதை மக்கள் ஒருபோதும் அந்தளவு நினைச்சு பார்க்குறது. இந்த இன்சிடென்ட் நான் சொன்னால் எப்படி என்ன விளங்கிடும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் மேப்ஸ். சரியா? இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு கூகுள் எங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, அதாவது சொல்லுவோமே கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகும். அப்போ அதில் காட்டும், நீங்கள் பார்த்துருப்பீர்கள், இந்த இடத்தில் டிராஃபிக் சிவப்பு நிறம், இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட டிராஃபிக் மஞ்சள், மற்றதில் இல்லை நார்மல் நீலம். அது எப்படி காட்டுது? சேட்டலைட் மூலமாகவா? என்ன முதலாவது காட்டும். அதாவது யோசிச்சிருக்க மாட்டீங்க. சாதாரணமாக இந்த விடயத்தை தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க யூஎஸ்ல. ஒரு பாலத்தில் ஒரு நபர் ஒரு வாகனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொலைபேசியை அதில் ஏற்றிக்கொண்டு போய்த்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் வேறொரு லொக்கேஷனை போட்டு பார்த்துருக்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த பாலத்தில் டிராஃபிக் கண்டு காட்டியிருக்கு. இதில் என்ன சொல்ல வாரேன் என்றால், அந்த கூகுள் நிறுவனம் உங்களுடைய லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே அந்த டிராஃபிக்ன்றது காட்டுறது அந்த தொலைபேசி எந்த அளவு கூடுதலாக இருக்குதோ அங்கே தான் டிராஃபிக் கண்டு காட்டுதே ஒழிய அந்த மனிதர்களை அடிப்படையாக வைத்து அல்ல. இது கூகுள் மேப்பு டிராஃபிக்கை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது வெறும் டிராஃபிக்கு மாத்திரமில்லை. போன கிழமை எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கின்றேன். ஒன் கால் ஃபேஸுக்கு நான் போகின்றேன். எனக்கு லெதர் பேக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த பிராண்டட் லெதர் பேக்குடைய இடத்துக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு நான் வெளியே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கூட ஆகாது. நான் ஃபோனை பிரட்டி பார்க்கும்போது இட்ஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்டட் பேக்ஸுடைய ஆட் எல்லாம் இந்த ஃபோனுக்குள்ளே வருது, பாப்அப் பண்ணுது. அது குறிப்பிட்ட பிராண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பிராண்ட்ஸ்லாம்.
இப்போ நம்ம எங்கே போகிறோம், எதை தேடுகின்றோம் என்பதை கூட இந்த கூகுள் கூகுள், அதாவது எங்களுக்கு அதாவது உண்மையாக சொல்ல போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 3ஆம் தரப்பூடாக எங்களை பற்றி அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் ஃப்ரீயாக தாரார்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், யாரும் ஃப்ரீயாக தருவதற்கு அந்த அளவு அப்படி கடவுளும் இல்லை, ரொம்ப நல்ல எண்ணம் உடைத்தவரும் இல்லை. அதாவது அவர்கள் ஃப்ரீயாக தந்து அதன் மூலம் முக்கிய அவர்களுடைய நோக்கம் மக்களுடைய தரவுகளை நாளாந்தம் எடுத்துக்கொள்வது. நல்லது. இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வருவோம். இணைய மோசடியால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விடயங்கள் தேவைப்படுகின்றது. எவ்வாறு உங்கள் நிறுவனம் சார்ந்து அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வது, நீங்கள் அவர்களுக்கு எவ்வாறு ஆலோசனை வழங்குவது என்பது தொடர்பாக உங்கள் தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி மற்றும் இதர தொடர்பாளர்களை பற்றி கூறுங்கள். ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஒரு அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், தனிப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம், ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு குழுமமாக இருக்கலாம். ஆகவே அவ்வாறான விடயங்களுக்கு எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட குழு வந்து நேரடியாக சென்று விழிப்புணர்வுகள், ஆலோசனைகளை வழங்குவதாக இருந்தால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கோ நாடலாம். அதே போன்று உங்களுடைய சோஷியல் மீடியா சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லனா சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால் ஒரு கம்பெனியினுடைய வெப்சைட் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை என்றால் மின்னஞ்சல் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான டெக்னிக்கல் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் நாடலாம். எங்களுடைய குறுகிய இலக்கமான 101, அப்படி இல்லை என்றால் 012 691 692. இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. ஆமாம், குறுகிய இலக்கமான 101, மற்றது 012 691 692. அதோட மின்னஞ்சல் முகவரி சோஷியல் மீடியா சம்பந்தமாக வென்றால் report report@cert.gov.lk. சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான விடயமாக இருந்தால் இன்சிடென்ட்ஸ் INCIDENTS@cert.gov.lk. இந்த தொலைபேசி இலக்கம், இந்த தரவுகள் வாயிலாக இவர்களிடம் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளலாம், முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்பதை மறுபடியும் நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் வேறு எவ்வொரு விடயங்களில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? ஆமாம், இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விடயங்கள் உண்மையாக சொல்லப்போனால் நேரம் பற்றாது. அதாவது சைபர் செக்யூரிட்டி, இணையம், டிஜிட்டல்னு சொல்லும் போது பல விடயங்களை எங்களுக்கு சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான், இதில் ஒரு விடயத்தில் இதைத்தான் ஞாபகப்படுத்த முடியும், அந்த வெரிஃபிகேஷன், தேர்ட் வெரிஃபிகேஷனை பற்றி சொல்வார்கள். அதில் எவ்வாறு 3 அடுக்கு பாதுகாப்புகளை மேற்கொள்வது? முதலாவதாக பாஸ்வேர்டு என்று சொல்வார்கள். அதை சாதாரணமாக நாங்கள் பாவிக்கிறது. நாங்கள் பாஸ்வேர்டுன்றதுக்கு எப்படி ஒரு விளக்கணம் சொல்லுவென்றால், உங்களுடைய டூத் ப்ரஷ், பட்டூரிகை, அப்படி சொல்ல காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு பட்டூரிகையை 2 மாதமோ 1 மாதமோ 3 மாதமோ தான் சாதாரணமாக பாவிப்பீர்கள். ஒரு வருடக்கணக்காக பாவிக்க மாட்டீர்கள், மாற்றிக்கொண்டே தான் இருப்பீர்கள். அதே போன்று தான் பாஸ்வேர்டு என்றதும் உங்களுடைய ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு வருடக்கணக்காக பாவிக்க வேண்டாம். ஒரு மாதக்கணக்கிலோ ஒரு 2 மாதமோ 3 மாதமோ நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உதாரணமாக உங்களுடைய டூத் ப்ரஷ் மாதிரி தான் பாஸ்வேர்டு. இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னது தான் 2 ஃபேக்டர் இல்லைனா மல்டி ஃபேக்டர். அதாவது அந்த கூறப்பட்ட முதலாவது பாஸ்வேர்டுக்கு லேயர்ஸாக, அதுக்கு அடுத்த லேயர்ஸ் என்று சொல்வார்கள், லேயர்ஸாக போடுறது தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ஸ். அதில் வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷன் எப்போ போடலாம், அப்படி இல்லை என்றால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் உச்சரித்து 2 ஃபேக்டராக செயற்படுத்தி கொள்ளலாம். அது வந்து உங்களுடைய ஏற்கனவே போடப்பட்ட பாஸ்வேர்டு. அதிலையும் பாஸ்வேர்டில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும். பாஸ்வேர்டை நீங்கள் செயற்படுத்தி கொள்ளும் போது குறைந்தபட்சமாக 12 கேரக்டர்ஸ் நீங்கள் அதில் போட வேண்டும். 12 கேரக்டர்ஸ்னா கேபிட்டல், சிம்பிள், அதில் நம்பர்ஸ், அதில் ஹேஷ், ஸ்டார் அப்படின்னு இருக்குது. குறைந்தது 12 கேரக்டர்ஸ் நீங்கள் போட வேண்டும். அதில் 12 கேரக்டர்ஸ் அப்படி போட்டால் ஹெக்ஸை இருந்தாலும் 256 வருடம் போகும். அப்போ ஹெக் செய்ய போனாலும் ஹெக் செய்யப்பரும் இருக்க மாட்டோம், நாங்களும் இருக்க மாட்டோம், அவருடைய பரம்பரையும் இருக்க மாட்டோம். அதோடு நீங்கள் மறக்காதீர்கள், உங்களுக்கு பிறந்த நாள்கள், உங்களுக்கு ஞாபகப்படுகின்ற இந்த இலக்கங்களையும் குறிப்பிட்டு விடாதீர்கள். ஒரு ஆய்வின்படி நிறைய பேர் பாஸ்வேர்டாக போட்டிருக்கிறார்கள். அது உண்மையான ஒரு ஆய்வு. அந்த ஆய்வின் பிரகாரம் அடுத்தது வந்து பிரச்சனை இன்னும் ஒன்று நாங்கள் ஆஃபீஸில் பார்த்துருக்கிறோம். எங்களுடைய நபர்கள் ஆடிட்டுக்கு போவார்கள்.
இப்போ ஒரு அரச விடயங்கள் ஒஃபிஷியலுக்கு ஓடிட்டு போனால் அவர்களுடைய பாஸ்வேர்டை நாங்கள் கேட்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக கேரக்டர்ஸை பாஸ்வேர்டை போட்டிருந்தாலும் அவர்கள் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா அதை எழுதி கீபோர்டுக்கு கீழே வைக்கிறது, இல்லைன்னா கம்ப்யூட்டரில் ஸ்டிக் பண்ணி. இன்னொரு விடயம் செய்வார்கள், கண்டெக்டில் பாஸ்வேர்டை டைப் பண்ணி வைக்கிறது. அதையும் வைத்து போட்டு கோலர் ஐடியில் வந்து ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுவார்கள். கோலர் ஐடி ஒரு தேர்ட் வெரிஃபிகேஷனான ஒரு ஐடென்டிஃபிகேஷனான ஒரு ஆப்ஸ். அது கூட இன்ஃபர்மேஷனை எடுத்து வெளிநாடுகளுக்கு உங்கள் தரவுகளை பற்றி கொண்டு போய் சேர்த்து விடும். இதை பற்றி அந்த அத்தான்டிகேஷனை பற்றி நான் கதைக்கும் போது அம்புலிமாமா கதையை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு அசுரனை கொல்ல போனால் நீங்கள் அசுரன் உயிர் வந்து ஒரு மேலையில் ஒரு பக்கம் வந்து கடலுக்கு நடுவில் மேலே உச்சியில் அப்படி தான் வச்சு பிரித்து தான் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்று அழித்து தான் அழிக்கிற ஒரு கதை ஒன்று முதல் படிச்சிருக்கிறேன். அது மாதிரி தான் உங்களை மெயில் தொடர்பான பாஸ்வேர்டோ சரி, ஃபோன் பாஸ்வேர்ட், ஓடிபி எல்லாமே டைவர்ட் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். 3 கட்டமாக அதை கடந்து உள்ளே போவது என்பது சாத்தியமல்லாத விடயம். அதே நேரத்தில் உங்கள் பிறந்த நாட்களையோ உங்களுக்கு தெரிந்த இலக்கங்களையோ பாஸ்வேர்டால் பதிவிடக்கூடாது. இப்போ சொல்வது ஒரு 12 இலக்கம், அதுவும் பல்வேறு கேபிட்டல், ஸ்மால் நம்பர்கள், ஹேஷ்டேக், ஆட்ஸ் அப்படியான இலக்கங்களை ஆயுதங்களாக பாவித்துக் கொள்ளுங்கள். இறுதியாக மக்களுக்கு இந்த CERT நிறுவனம் தொடர்பாக கூறுகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கின்றது? ஆமாம், நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் உங்களால் முடியாது என்று ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீர்கள், ஆனால் எனக்கு இதில் செட்டிங் பண்ண தெரியாதே, யாருக்கிட்ட கேட்குறது, எப்படி செயற்படுத்துறன்றது. ஆனால் நீங்கள் இப்போ டிஜிட்டல் யுகம், நீங்கள் இப்போ யாருக்கிட்டையோ போயிட்டு கேட்க தேவையில்லை. அப்படி ஒரு வேளை இருந்தால் எங்களுடைய ஆஃபீஸுக்கு வரலாம். அதையும் தாண்டி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ கூகுளில் டைப் பண்ணலாம். இல்லைனா ChatGPT என்று இருக்குது, அதில் டைப் பண்ணலாம். உங்களுக்கு ஆங்கிலம் புரியலையோ அதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது இல்லாமல் யூடியூப் இருக்குது, அது ஸ்டெப் பை ஸ்டெப் விலாவரியாக எப்படி செயற்படுத்தணும்ன்றது அதில் போடப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் ஒரு உபகரணத்தை பாய்ப்பதாயின் அதற்கு எவ்வாறு தகுந்த முறையில் நீங்கள் பாய்ப்பது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு எந்த ஒரு விடயத்துக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள், அதாவது அது ஓடிபியாக இருக்கலாம், புகைப்படமாக இருக்கலாம், என்னவென்றாலும் இருக்கலாம், உங்களுடைய ரிசல்ட் சீட், ஐடி கார்டு, என்னவாக இருந்தாலும் தனிப்பட்ட தரவுகளை சமூக வலைத்தளங்களிலோ தெரியாத நபர்களுக்கோ மின்னஞ்சல் முகவரியால் வருகின்ற தெரியாத நபர்களுக்கோ அனுப்ப வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அப்படி அனுப்பினால் அதில் என்ன செய்வார்கள் என்றால் ஹேக்கர்ஸ் அதில் டார்க் வெப்பில் விற்பனை செய்து அதன் மூலம் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை வைத்துக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டு கடைசியில் நீங்கள் தான் குற்றவாளியாக மாறுவீர்கள். ஆகவே நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாங்கள் பல சேவைகளை வழங்கி இருந்த போதிலும் ஒரு தனிநபர் தான் திருந்தி செயற்பட்டு வாழ்ந்தாலே ஒழிய நாங்கள் என்ன சொன்னாலும் அது செயற்படுத்த முடியாது. என்றால் அதை செயற்படுத்தணும். நாங்கள் எந்தளவு முறையாக செஞ்சாலும் அது போதாது. ஆகவே நீங்கள் தொழில்நுட்பத்தை நன்கு படித்து பாவித்து செயற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்ப மற்றும் நாட்டுடைய பாதுகாப்புக்கும் ஒரு உத்தரவாதம் வழங்கும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி ஆஷாட். இந்த நேரத்தில் அதிதிகள் பக்கத்தில் தற்காலத்தில் ஏற்றால் போல பல விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற இணைய மோசடி தொடர்பாக பல விடயங்களை இங்கே கூறியிருந்தீர்கள். விசாரணை அதிகாரியாக இங்கே வந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு நன்றி.